அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இந்த உலகம் 5வது ஒரு சுவிசேஷத்தை படிக்கிறது. அந்த சுவிசேஷம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை, உங்களையும் என்னையும் இந்த உலகம் படிக்கிறது. நீங்களும் நானும் சுவிசேஷமாய் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கருப்பு என்றும் இல்லை, வெள்ளை என்றும் இல்லை, படித்தவன் என்றும் இல்லை, படிக்காதவன் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, மேதை என்றும் இல்லை, முட்டாள் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக அனைவரும் சமமே. பாவங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம் எனக்கு இருக்குமானால் கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்தும் இருப்பேன். நம்முடைய சுவிசேஷம் எப்படி இருக்குது? நான் சுவிசேஷத்தை சொல்லுகிறேனா, சுவிசேஷமாக வாழ்கிறேனா, அல்லது சுவிசேஷமாகவே இருக்கிறேனா? ஆராய்ந்து பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட சபையாரோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்க தேவன் கிருபை தந்ததுக்காக தேவனை நன்றியோடு கூட நான் துதிக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அருமையான பாடல். நாமும் சொல்ல சொல்ல, ரொம்ப அருமையான பாடல். பாடலை பாடி தேவனை ஆராதிக்க சாங்ஸ் மினிஸ்டர் டு அஸ் வெரி எஃபெக்டிவ்லி. அந்த கிருபையை தேவன் தந்ததற்காக தேவனை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் தந்த இந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து கலாத்திய நிருபத்தை, கலாத்திய சபைகளுக்கு பவுலடியார் எழுதின நிருபத்தை நாம் தியானித்து வருகிறோம். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எப்படியாக தேவனுடைய பிள்ளைகளின் இருதயத்தை ஆளுகை செய்தது, எப்படி அடிமைப்பட்டிருந்தவர்களுடைய வாழ்க்கையை, பாவத்துக்கு அடிமைகளாக வாழ்ந்த ஒரு கூட்டம், பிரமாணத்தின் நிமித்தமாக பாவத்திற்கு உட்பட்ட ஒரு கூட்டம். இதை நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக நான் பேசணுன்னா சர்மனில் பேச முடியாது. அதனால் நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்து கற்றுக்கொள்ள உங்களை அன்பை அழைக்கிறேன். இல்லைன்னா புரியாது, வேத ஆழத்தை அறிந்து கொள்வது புரியாது. நியாயப்பிரமாணம் என்கிற தேவனுடைய வெளிப்பாடு, இது நியாயப்பிரமாணம் தேவனால் வந்தது, தேவனால் மோசேக்கு அருளப்பட்டது. இது தீமையானது அல்ல. ஆனால் நியாயப்பிரமாணம் எதை வெளிப்படுத்தியது? நியாயப்பிரமாணம் பாவத்தை வெளிப்படுத்தியது. சரிங்களா? உதாரணத்துக்கு நம்ம ரைட் சைடில் வண்டி ஓட்டலாமா? ஏன் ஓட்டக்கூடாது? ரோட்டில் வலது பக்கம் வண்டி ஓட்டக்கூடாது, இடது பக்கம் தான் வண்டி ஓட்டணும். ஏன்? கவர்மெண்ட்டோட சட்டம், அது விதிமுறை, சட்டம். கரெக்டா? இப்போ இந்த சட்டம் இல்லைன்னா நீங்கள் யாரை குற்றப்படுத்துவீங்க? இப்போ வலது பக்கம் ஓட்டுறது என்பது தவறு அப்படின்னு எது தீர்மானிக்குது? அந்த சட்டம் இல்லைன்னா அது தவறு இல்லை. கரெக்டா? அப்போ எந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை என்பதை, எது தேவனுடைய கோபாக்கினையை கொண்டு வரும் என்பதை நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்தியது. அதில் இப்போ ரொம்ப புரிகிற சிம்பிள் ஒரு டேர்மில் சொல்லணும்னா, பாவத்தை விலக்கி காண்பித்தது நியாயப்பிரமாணம். சரிங்களா? இப்போ நியாயப்பிரமாணத்தினால எனக்கு விடுதலை உண்டான்னு கேட்டால் இல்லை. தேவனுடைய உடன்படிக்கை, மோசேயோடு கூட தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை. நீங்கள் பாவ நிவாரண பலி, மற்ற பலிகள் என வாழ்வியல் சில வாழ்க்கை முறையை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியங்களை நீங்கள் பின்பற்றும் பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன் என்பது தேவனுடைய உடன்படிக்கை. இந்த நீதிமானாக்கப்படுகிறது. ஓகே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவர்களை, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த தேவ பிள்ளைகளை தேவன் ஏற்றுக்கொண்டது அவருடைய உடன்படிக்கையின் அடிப்படையிலே, அவருடைய கிரியைகளின் அடிப்படையிலே அல்ல. அந்த கிரியைகளை தேவன் அங்கீகரித்தார். இது தேவனுடைய பரிசுத்தத்திற்கு ஒப்பானதான் கேட்டால் இல்லை. தேவன் அவர்களை அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு, நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நியாயப்பிரமாண பிரமாணங்களுடைய கைக்கொள்ளுதல் எனக்கு போதுமான, தேவனுடைய பரிசுத்தத்தை நிறைவேற்றுவதற்கு போதுமானதாக இருந்ததான்னு கேட்டால் பதில் இல்லை. ஆனால் தேவன் தன் உடன்படிக்கைக்கு உண்மையாக இருந்தார் இல்லைங்களா? அவர் உண்மையாக இருந்ததினால அந்த உடன்படிக்கையை மீறாமல் நம்மை ஏற்றுக்கொண்டார். காலம் நிறைவேறின பொழுது
நியாயப்பிரமாணத்தின் முழுமையாகவும் தீர்க்க தரிசனங்களின் முழுமையாகவும் அல்லது நிறைவேறுதலாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து நம்மை முற்றிலுமாக விடுதலை செய்கிற அந்த வாழ்வை அவர் வாழ்ந்து நிறைவேற்றி மாதிரியாக தன்னை வைத்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக, நிரந்தரமாய் பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்யும்படியாக தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்தருளினார். அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், எனக்காக பாடுபட்டு சிலுவையிலே மரித்தார், எனக்காக 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார், என்னை மீண்டுமாக நித்திய வாழ்விலே சேர்க்கும்படியாக வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை நான் விசுவாசித்து என் நாவினாலே அறிக்கை செய்யும் பொழுது, நாம் விசுவாசித்து அறிக்கை செய்தால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம், பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறோம், கழுவப்படுகிறோம். இது ரொம்ப எளிமையான ஒரு செயலாக இருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்டா போதுமானது இல்லை, ரொம்ப எளிமையாக தோன்றுகிறது. ஆனால் இது எளிமையானது கிடையாது. ஏன் எளிமையானது கிடையாது? ஏனால் பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். தேவன் அன்பானவர், அதே நேரத்தில் நீதி நிறைந்த தேவன். அவர் பரிசுத்தமானவர். அப்போ இந்த பரிசுத்த தேவன் நம்மை நீதிமானாக்கும் பொருட்டு நம்மேலே விழுந்த பாவங்களை அல்லது நாம் செய்த பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தார். இதனை வேத பாட வகுப்பில் நான் விவரித்து காண்பித்தேன். தன்னைத்தானே வெறுமையாக்கி மனுஷ சாயலானார். இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் அஸ். நமக்கு அதை தேவன் சுலபமாக்கினார். ஆனால் அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய விலையை தேவன் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. God gave it. இப்போ இந்த சுதந்திர வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கலாத்திய திருச்சபைக்குள்ளாக ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. அங்கே ஒரு சிலர் வந்து சபையை புரட்டினார்கள். என்ன ஆச்சு? பவுலின் காலகட்டத்தில் மிகப்பெரிய தர்க்கமாக இருந்த ஒரு காரியம், யூத கிறிஸ்தவர்களுக்கும் கிரேக்கர்களுக்கு அல்லது புறஜாதியாருக்கும் யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களுக்கும் உடையான ஒரு பிரச்சனை. யூத கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று நிச்சயித்து கொண்டாலும் விசுவாசித்தாலும், நியாயப்பிரமாணம் என்னை விசேஷமாய் மாற்றுகிறது என்பதினாலே நியாயப்பிரமாணத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை திணித்து கொண்டு இருந்தார்கள். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம். ஓய்வு நாள் அன்றைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? எந்த வேலையும் செய்யக்கூடாது. இப்படி யோசிச்சு பாருங்க. ஓய்வு நாள்னா என்ன புரியுது? சபாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? டைம் ஆஃப். அந்த ரெஸ்டையே கஷ்டப்பட்டு பண்ணா எப்படி இருக்கும்? அது பேர் என்னது? ஓய்வு நாள். அது பேர் என்ன? ஃப்ரீயாயிரு, லகுவாயிரு, என்ன நோக்கி பாரு, எல்லாத்தையும் விடு, என்ஜாய், ரெஸ்ட், ஹாவ் பீஸ், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன், நீ என்னை சார்ந்து இருந்தால் போதுமானது, என்னை நோக்கி பாரு, நீ 6 நாள் உழைச்சது போதும் இல்லை, இந்த உலகத்தில் நீ வாழும்படியாக உழைக்கும்படியாக. உழைப்பு என்பது, வேலை என்பது தேவன் கொடுத்த நியமனம். 6 நாள் நீ வேலை செய்ய. ஆனால் 6 நாளுடைய வேலை மாத்திரம் உன்னை பார்த்துக்கொண்டு நினைக்காதவா, அது போதாது. நான் உன்னை பராமரிக்காத பட்சத்தில் உன்னால் வாழ முடியாது. ஸோ யூ லுக் அட் மீ அண்ட் ஹேவ் ரெஸ்ட். என்னை பார்த்துக்கோ, என்கிட்ட வா, என்னை நோக்கி பார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தர, கிவ் யூ ரெஸ்ட், நான் உனக்கு ஓய்வை தருவேன். ஆனால் இந்த ஓய்வு நாளை எவ்வளோ சங்கடப்படுத்தி வச்சுட்டானுங்க தெரியுமா அந்த யூதர்கள்? இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, எதெல்லாம் வேலை, எதெல்லாம் வேலை இல்லை. ஓய்வு நாளில் நடக்காமலே இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ நடப்போம். நடந்தா வேலையா? ஒரு கேள்வி. நடக்கலாம், இத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கலாம், அதுக்கு மேலே நடந்தேன்னா அது வேலையாயிடும். இப்போ ஓய்வு நாளில் வேலையே செய்யக்கூடாதுன்றியே, சாப்பாடு தட்டில் எடுத்து போட்டால் அது பேர் என்ன? வேலையாச்சே. இதை செய்யலாமா வேணாமா? போட்டலாம், அது வேலை இல்லை. ஆனால் சரி, தட்டில் போட்டால் மட்டும் பசி ஆறாதே, சாப்பிடணுமே, அது வேலையாயிடாதா? ஆமாடா, சாப்பிட்டா வேலை தான். ஆனால் நீ மற்ற நாளில் நிமிந்தாப்புல சாப்பிடலாம், ஓய்வு நாள் கிட்ட வந்து ரொம்ப தூரம் கை எடுத்துகிட்டு வராமல் சாப்பிடணும்.
அதாவது ரெஸ்ட்டை எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக பண்ண முடியுமோ, விளங்குதுங்களா? இப்படி பல்வேறு நிபந்தனைகள் நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக திணிக்கப்பட்டு அதை மிக கடினமானதாக மாற்றி போட்டிருக்கிறது. ஆனா இந்த நியாயப்பிரமாணத்தோட இன்னொரு பிரச்சனை என்ன? 613 கோட்பாடுகளை மோசே கொடுக்கிறாரு, பிரமாணங்களை கொடுக்கிறாரு. அதில் ஏதாவது ஒன்றை செய்யலைனாலும் 613ஐயும் மீறதாயிடும். ஏன்னா எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. 613 நியாயப்பிரமாணங்களையும் மோசே முழுமையாக கடைபிடித்தாரான்னு பார்த்தா இல்லை. அந்த நியாயப்பிரமாணத்தை உருவாக்கிய மோசையாலேயே அதை முழுமையாக கடைபிடிக்க முடியல. விளங்குதுங்களா? அப்ப இதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கிறிஸ்து இயேசுவானவர் பிரமாணத்தின்படியும் உலக நியமத்தின்படியும் தேவனுடைய சித்தத்தின்படியும் மகா பரிசுத்தராக பரிசுத்த பலியாக தன்னை ஒரே தரம் ஒப்பு கொடுத்து நமக்கு மீட்பை ஏற்படுத்தி வாழ்க்கையை லகுவாக்கினார். அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இங்க கேள்வி என்ன வருதுன்னா, அப்போ நியாயப்பிரமாணத்தை நான் ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா என் இஷ்டத்துக்கு நான் வாழலாமா அப்படின்னா இல்லை இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கிருபையும் சமாதானமும் என்னை ஆளுகை செய்யும் பொழுது, பரிசுத்த தூய ஆவியானவர் எனக்குள்ளாக வரும் பொழுது, இங்கே கிறிஸ்துவின் பிரமாணம் எப்படி இருக்குது தெரியுங்களா? நியாய பிரமாணத்தையும் விட அதிகமாக இருக்குது. என்ன சார் சொல்ல வரீங்க? விபச்சாரம் ஒருவர் செய்வாரானால் செய்யும் போது பிடிப்பட்டா கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அப்படிதான் அந்த ஸ்திரியை கொண்டு வந்து கொல்ல வந்தாங்க. இறங்குதுங்களா? இப்போ பிடிபடலைனாலோ நான் அப்படி செய்யலைனாலோ அது என்ன இல்லை? பாவம் இல்லை. நான் செய்யலைன்னா அது பாவம் இல்லை. பிரச்சனை, நான் ஒருவேளை துணிகரமாக பாவம் செய்யாமல் இருக்கலாம், ஆனா இச்சையோட பார்க்காம இருக்கிறேனா? இச்சையோட பார்க்காம இருக்கிறேனா? ஆடாடா, அது முடியலையே. அப்ப சிந்தனையில் இருக்குது பாவம் இருக்கு. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நீ சிந்தனையை ஒன்றும் பண்ண முடியாது, நீ செய்யாம இருக்கணும். செஞ்சுட்டேன்னா அது பாவம். ஆனால் கிறிஸ்துவானவர் சொன்னார், பார்க்கிற பத்தியா அந்த நிமிஷமே நீ பாவம் செஞ்சுட்டேனார். பார்வையை சுத்தமாக்கினார், சிந்தையை பரிசுத்தமாக்கினார். நியாயப்பிரமாணம் என்ன செய்யல? குறையல, மேல போயிடுச்சு. ஏனால் கிறிஸ்துவுக்குள்ளாக விடுதலையின் வாழ்வை தேவன் நமக்கு தந்ததினாலே நம்முடைய பரிசுத்தத்தை உயர்த்தி இருக்கிறார். இந்த உயர்வான பரிசுத்தத்தை அடையும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்து நம்மை அந்த பரிசுத்தத்திற்கு ஏதுவாக தேவன் விரும்புகிற பிரகாரமாக நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார். விளங்குதுங்களா? செஞ்சு மாட்டினாதான் தப்புன்னு இல்லை, சிந்தித்தாலே பாவம் என்பதை எனக்கு தெரியும். அந்த சிந்தனையையும் தேவன் பரிசுத்தமாக்கினார். இது மகா பெரிய விஷயம் இல்லை? கர்த்தர் எனக்குள்ளாக செய்கிற கிரியை அற்புதமானது. இப்ப இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிற யூத கிறிஸ்தவர்களும் கிரேக்க கிறிஸ்தவர்களுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை வருது. நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக பின்பற்றி வருகிற எங்க யூத பாரம்பரியத்தை நீ ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டேன்னா தப்பு, அதனால யூத பாரம்பரியத்தை நான் தூக்கி பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு எருசலேமில் இருந்து யூதர்கள் சிலர் கிளம்பி கலாத்தியாவுக்கு வந்து அங்கு இருக்கிற சபைகளுக்குள்ளாக போதனைகளை கொண்டு வந்து திணிக்கிறார்கள். நீங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிரேக்கர்கள் மத்தியில அல்லது புறஜாதியார் மத்தியில நியாயப்பிரமாணத்தை திணிக்கிறார்கள். இது பெரிய வாக்குவாதமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. எருசலேமில் இருந்து கலாத்தியாவிலே வந்து இவர்கள் இந்த குழப்பத்தை பண்ணினபடினாலே பவுல் என்ன செய்கிறாரு? அவருடைய மிஷனரி பயணத்திலே பயணம் செய்து கொண்டிருந்தவர் இந்த காரியங்களை கேள்விப்பட்டு இப்ப எருசலேமுக்கு வராரு. எருசலேம்ல வந்து எருசலேமில் இருக்கிற சபை தலைவர்களோடு கூட பேசி இந்த காரியத்தை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இதுக்கான நிரந்தர தீர்வை நாம் காண வேண்டும் என்பதற்காக எருசலேமிலிருந்து கலாத்தியாவுக்கு வந்த பிரச்சனையை முழுமையாக தீர்க்கும்படியாக, ஏன்னா மற்ற இடங்களுக்கு பரவிடக்கூடாது என்பதற்காக அவர் அங்க இருந்து எருசலேமுக்கு வருகிறார். சரிங்களா? அப்போ முதலாம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு சம்மரி கொடுக்கிறார்.
நான் உங்களுக்கு போதித்த பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேற சுவிசேஷம் இல்லை. கிருபையினாலும் சமாதானத்தை நமக்கு அருளி செய்த தேவனாலுமே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேற சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தாலும் சரி, வேறு யார் பிரசங்கித்தாலும் சரி, இல்லை ஒரு தூதனே வந்து பிரசங்கித்தாலும் சரி, அவன் சபிக்கப்பட்டவன். என வேற சுவிசேஷம் இல்லை, கிறிஸ்து இயேசுவே சுவிசேஷம் என்பதை உறுதிப்படுத்தினார். இதை எப்படிப்பா நான் ஏற்றுக்கொள்வதுன்னு சொல்லும் பொழுது, இந்த சுவிசேஷம் உங்களோடு கூட பேசினவர்கள் யூத மார்க்கத்தவர்கள், இவர்களை விட தீவிர யூதனாக நான் இருந்தேன் என்று தன்னுடைய சாட்சியை கொண்டு வந்து நிலைப்படுத்தினார் என்பதை குறித்து போன வாரத்தில் பார்த்தோம். தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். அவரை கிறிஸ்துவின் கிருபை எப்படியாக தொட்டது, அவர் எப்படி மாற்றப்பட்டார். ஒரு காலத்தில் பிரமாணத்தை கைப்பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர், பிரமாணத்துக்காகவே கொலை செய்யவும் துணிகரித்தவர், இன்றைக்கு தேவனுக்காக எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை அங்க என்ன செய்கிறாரு, கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணிட்டார், அழகா காண்பித்து விட்டார். இப்ப நாங்க கேள்வி என்ன வருது, உங்களால பெறப்பட்ட சுவிசேஷம் கரெக்ட், இது தேவனாலே நான் பெற்றுக்கொண்டதுன்னு சொல்லிட்டீங்க பவுலடியார் அவர்களே. பட் இதுதான் கரெக்ட்னு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தவன் யார்? ஏன்னா உங்க மூலமாக சபைகள் ஸ்தாபிக்கப்படவில்லை. கிறிஸ்துவின் சபை பேதுரு, யாக்கோபு, யோவான் போன்ற தேவனுடைய பிள்ளைகளாலே, இயேசுவோடு கூட இருந்த அப்போஸ்தலர்களாலே ஸ்தாபிக்கப்பட்டது திருச்சபை. உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது இதை சொல்றதுக்கு என்கிற ஒரு கேள்வி வரலாம். இந்த கேள்விக்கான பதிலை தரும்படியாக விடுதலையின் நற்செய்தி, விடுதலையின் சுவிசேஷத்திற்கு சாதகமாக, கள்ள போதனைகளுக்கு எதிராக சுவிசேஷத்தை உறுதிப்படுத்தும் விதமாக பவுலடியார் எருசலேமுக்கு வருகிறார். வந்து அங்க சபை தலைவர்களை சந்திக்கிறார். ஒரு பையன் ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கையில் எடுத்து பார்த்துட்டு இருந்தான். அவங்க அப்பா டக்குன்னு இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பிடுங்கி பார்த்தா மேக்ஸில் ஃபெயிலு, சயின்ஸில் ரொம்ப கம்மி மார்க்கு, இப்படி 3 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருந்தான். அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னடா இப்படி பண்ணுற, உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்க வைக்கிறேன், உனக்காக நான் எவ்வளோ முயற்சிகளை எடுக்கிறேன், இப்படி ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறேன், அசிங்கமாக இல்லை? உன் காலத்துல எல்லாம் உன்ன மாதிரி வயசுல நான் எப்படி படித்தேன் தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி அவனை போட்டு வறுத்து எடுக்க ஆரம்பித்தார். இவன் அப்படியே சோகமாக இருந்துட்டு அவர் கண்ணாப்பண்ணான்னு திட்டி முடிச்சுட்டு, அறிவு இருக்கா, நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா அப்படின்னு சொல்லி திட்டினவன் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு சொன்னான், அப்பா நீங்கள் சொன்னது எல்லாம் புரிஞ்சுது, ஆனால் அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்னது இல்லை உங்களது. அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு என்னோடது இல்லை உன்னாடுது, பழைய குப்பையிலேருந்து எடுத்தேன் நான், அதை தான் பார்த்துன்னு இருந்தேன். இவர் என்ன சொல்லிருக்கிறாரு, அந்த காலத்தில் நாங்கள்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா, ஓ எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா, நாங்கள் சின்ன பிள்ளைல எப்படி இருந்தோம். எப்பவும் பார்த்தாலும் இந்த பழசை பேசுகிறதே வேலையாக வச்சுன்னு இருப்போம் நம்ம. அதான் இல்லை இப்போ அது இப்போ இல்லை இல்லாத விஷயம். அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் எப்படி இருந்தோம்னா, சரி அந்த காலத்தில் இருந்த மாதிரியே இப்பொழுதும் இருந்தால் அதை மெச்சிக்கொள்ளக்கூடிய காரியம்தான். இல்லை அப்புறம் அந்த காலத்தையே பிடிச்சிட்டு இருந்தா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா எதை நான் பற்றி கொள்கிறேன், எதை பிடித்து கொண்டிருக்கிறேன், எதை நான் முன் வைக்கிறேன் என்பதெல்லாம் ரொம்ப அவசியமான காரியமாக இருக்கிறது. சரியா? அப்போ தன்னுடைய எதை, யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது, நான் எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன், இது சரியா தவறா என்கிற தீர்மானத்தை யார் செய்வது என்கிற தெளிவை தரும்படியாக எருசலேமுக்கு அப்போஸ்தலர்கள் இடத்துல பவுலடியார் கடந்து செல்கிறார். ஏன்னா இவர் கிறிஸ்து இயேசுவினாலே தன்னை அப்போஸ்தலன் சொல்லிக் கொள்கிறார். ஆனால் இவரை அப்போஸ்தலராக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்ற கேள்வி இருக்குது. சரிங்களா? 3 வருட ஊழியம் செய்த பிறகு போய் பார்க்கிறாரு. பார்த்துட்டு யாக்கோபை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறாரு, வேற யாரையும் அவர் பார்க்கல. இப்போ 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமானால், 14 வருஷம் சென்ற பின்பு, 14 வருஷம் தன்னுடைய ஊழிய பணியை நிறைவேற்றின பின்பு, நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். இதுக்கு எதுக்கு போனாருன்னு சொல்லிட்டேன். ஆனா கூட 2 பேரை கூட்டிட்டு போகிறார். இவர் ஒரு யூதன், பர்னபாவும் ஒரு யூதன். தன்னோடு கூட யூதனாகிய பர்னபாவையும் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய பர்னபாவையும், தீத்து இவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளிலே ஒருவன், வாலிப பையன், ஆனால் அவன் கிரேக்கன், அவனையும் அழைத்து கொண்டு எருசலேமுக்கு போகிறார்.
எருசலேமிலே சுவிசேஷத்தை உறுதிப்படுத்தினாரா என்பதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்ணில் முடி தேவனை நோக்கி பார்க்கலாம். நல்ல இயேசுவே, உடைய சத்தியத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட சத்தமாய் பேச ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தில் பேசுங்க. விடுதலை ஆக்குகிற நற்செய்தி எங்களை பற்றி கொண்டு இருக்க அடிமைத்தன நுகத்திற்கு எங்களை நாங்கள் உட்படுத்தாதபடி விடுதலை பெற்று வாழ இந்த விடுதலையின் சுவிசேஷத்தை சரியாய் அறிந்து கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்ம ஏற்கனவே சொன்னது போல இவர் எருசலேமுக்கு தன்னுடைய நண்பர்களோடு போகிறார். ஒன்று பர்னபா, இன்னொருத்தர் தீத்து. இவங்க 2 பேரோட போறாரு. இந்த தீத்து கிரேக்கன் மாத்திரம் அல்ல, இவன் விருத்த சேதனம் பண்ணாதவனும் கூட. ஆனால் பவுலோடு கூட சேர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். தீமோத்தியும் உடன் ஊழியனாக பவுலடியாரோடு கூட இருக்கிறான். தீமோத்தியோட அப்பா கிரேக்கன், அம்மா யூதன். ஆகையினால் அவனும் விருத்த சேதனம் செய்யல. பிறகு ஆண்டு ஊழியத்து நிமித்தமாக அவனை விருத்த சேதனம் செய்யும்படியாக பவுலடியார் அவனை அனுப்புகிறார், அவனுக்கு பணிக்கிறார். ஆனா தீத்துக்கிட்ட அதை சொல்லவே இல்லை அவர். ஆனா இவங்க 3 பேரும் அங்க போகிறாங்க. போய் எருசலேமில் இருக்கிற சபையாரை சந்தித்து, தலைவர்களை சந்தித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் வசனம். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனா இருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாகும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படியாயிற்று. 2 பேரை பிரிக்கிறார். அப்போஸ்தலர்கள் இது திணிக்கல. ஏன்னா நான் அவர்களை போய் சந்தித்த பொழுது தீத்துவை ஏற்றுக்கொண்டார்கள். தீத்துவை விருத்த சேதனம் பண்ணும்படியாக என்ன செய்யல, அவங்க கட்டாயம் பண்ணல, திணிக்கல. அப்போ எருசலேமிலே இருந்த அப்போஸ்தலர்கள் கொண்டு வந்து திணிக்காததை சிலர் திணிக்கிறாங்க. அவர்களை யார் என்று இவர் சொல்லுகிறார்? பக்க வழியாய் நுழைந்த. அருமையான 2 வார்த்தையை பயன்படுத்துறாரு. கள்ள சகோதரர்கள் தான், ஆனா கள்ள சகோதரர்கள். கிறிஸ்தவங்க தான் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள். அவங்க அவிசுவாசிகள் சொல்லிட முடியாது. ஆனா கள்ள போதனைகளை கொண்டு வந்து திணிக்கிறவர்கள். இங்க அன்பையும் வெளிப்படுத்துகிறார், சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறார். அந்த 2 வார்த்தையில் அவர்களை சகோதரராக அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டவர் அவருடைய போதனையை கள்ளத்தனமானது என்பதை வெட்ட வெளிச்சமாய் அவர்கள் செயலை கண்டிக்கிறார். இவர்கள் பக்காவலியாய் நுழைந்தவர்கள், இவர்கள் எந்த அதிகாரமும் இல்லாம உள்ள வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இவர்களை எருசலேம் சபை என்ன செய்யல, அங்கீகரிக்கல. அப்போஸ்தலர்கள் அங்கீகரிக்கல, அவங்களை அங்கீகரிக்கல. சரி பவுலே, உன்னை அங்கீகரிச்சிட்டாங்களா, உன்னை ஏற்றுக்கொண்டாங்களான்னு சொன்னா 8ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல. பாருங்க, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு, அதாவது யூதர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகிற பணியை, அந்த வேலையை பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கரம் கொடுத்து போதும். நல்லா விளங்குதுங்களா? They gave a right hand, meaning they said, hey, you are apostle, நீ அப்போஸ்தலனாய் இருக்கிறாய் என்பதை அங்கீகரித்தார்கள். சரியா? அவங்க பவுலுக்கு அளிக்கப்பட்ட கிருபையை, அழைப்பை, அப்போஸ்தல பணியை, இவன் இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் பயணித்தவங்க கிடையாது. மற்ற அத்தனை அப்போஸ்தலர்களும் இயேசுவோடு கூட பயணித்தவர்கள். ஆனால் பவுலடியாருக்கு இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தரிசனமானார். இவர்களுக்கு எப்படி தரிசனமானாரோ அப்படியே அவர்களுக்கும் அவர் தரிசனமானார். ஆகையினாலே பவுலுடைய அழைப்பை, பவுலுடைய கிருபையை அவர்கள் அங்கீகரிக்கிறாங்க. இங்க 2 காரியம் பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் யாரும் ஆயிடணும்? வொர்ஷிப் லீடர் ஆயிடணும். எல்லாரும் எப்படி ஆயிடணும்?
வர்ஷிப் லீடர் ஆகி அப்படியே பாடணும்னு அப்படியே எல்லாம் மதிமாயி அப்படியே உழுந்துடணும். இல்லைன்னா என்ன ஆயிடணும், எல்லாரும் பாஸ்டர் ஆயிடணும், பிரசங்கி ஆயிடணும். ரைட்டா? என்னப்பா செய்ய போற? ஊழியம் செய்ய போற. என்ன ஊழியம் செய்ய போற? பிரசங்க ஊழியம். அந்த ஏகப்பட்ட ஊழியங்கள் இருக்குது இல்லை? இப்போ நம்ம எல்லாரும் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காரோன்னா இந்த சேர்லாம் என்ன செய்யணும், இந்த இடத்த அதுக்கேற்ற மாதிரி ஆயத்தம் பண்ணும். அநேகருக்கு போய் சேரணும்னா, செய்தி போய் சேரணும், ஒரு குறிப்பிட்ட 4 சுவற்றுக்களாக வருகிற சபையாருக்கு மாத்திரமல்ல, இன்னும் அநேகருக்கும் சத்தியம் போய் சேர வேணும்னு சொல்லி தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். அதை போய் சேர்ப்பதற்கு அதற்கு பின்னாலே இருந்து மக்கள் பணி செய்கிறாங்க. இதெல்லாம் ஊழியம் இல்லையா? ஒவ்வொருவரையும் தேவன் வெவ்வேறு அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். அதற்கேற்ற கிருபை வரத்தை நமக்கு தந்திருக்கிறார். எனக்கு அளிக்கப்பட்ட, உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை என்ன, உங்களுக்கான வரம் என்ன என்பதை நாம் உணர்ந்தவர்களாக அந்த கிருபையின் வரத்தை கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டும்படியாக பயன்படுத்த வேண்டியது கட்டாயம். இந்த உணர்வு, இந்த தெளிவு அப்போஸ்தலர்களுக்குள்ளாக இருந்தபடினாலே பேதுருவும் யாக்கோபும் யோவானும் இவர்கள் தான் தூண்களாக எண்ணப்பட்டவர்கள் இல்லையா? அப்போ இந்த தூண்களாக எண்ணப்பட்ட தலைவர்கள் இதை அங்கீகரிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கே 2 கன்டென்ஷன் போயிட்டு இருக்குது, 2 போராட்டம், வாக்குவாதங்கள், 2 விதமான உபதேசத்திற்குள்ளாக கடந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை. எது சரி என்கிறதை தீர்மானிப்பதற்காக ஒரு பெரிய போராட்டம் போதனையின் அடிப்படையில் நடக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? அதை தர்க்கம் பண்ணலாம். கொண்டு வரவங்க எல்லார்கிட்டையும் என்ன செய்யலாம்? தர்க்கம் பண்ணி அதை ஜெயிக்க முயற்சிக்கலாம். ஆனால் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சீங்கன்னா, நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். பேதுருவுக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து தனியா கூப்பிட்டு, I didn't speak in the public meeting, but I called them aside. தனியாக கூப்பிட்டு அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். என திருச்சபைக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணாம, சபைக்குள்ளாக ஊழியத்திற்குள்ளாக பிரச்சனையை உண்டு பண்ணாதபடிக்கு நான் இதை தனிமையாக இந்த தலைவர்களை கூப்பிட்டு இவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். இதை அவர்கள் புரிந்து கொண்டு எனக்கு வலது கை கொடுத்து என்னை செய்கிறது கரெக்டு என்று சொல்லி அங்கீகரித்தார்கள். அந்த அங்கீகாரத்தின் அடையாளமாக தீத்துவுக்கு விருத்த சேதனம் செய்யும்படியாக அவர்கள் நிர்பந்திக்கவில்லை. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரத்திற்கு வரைக்கும் இந்த காரியங்களை குறித்து வாசிக்கிறோம். சரிங்களா? அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக, புறஜாதிகள் மத்தியில் ஊழியம் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவராலே இந்த சபை தலைவர்கள் ஏவப்பட்டு இவர்களை பிரித்து எடுத்து அந்த ஊழியத்திற்கு அனுப்புகிறார்கள். தேவன் ஒரு மனதை ஏற்படுத்தினார். சபையில் ஒரு மனம் ரொம்ப முக்கியம். அவருக்கு அருளப்பட்ட கிருபையை நாம் பயன்படுத்த வேண்டும். மற்றவங்களோட போட்டி போடுறதுக்கு இங்கே இடம் இல்லை, அவசியம் இல்லை. இதை உணர்ந்த திருச்சபையோடு அழகாக அதை செய்கிறாங்க. பார்த்தீங்களா? கையளிக்கிறார்கள். என்ன செய்கிறாங்க? அவர்களுக்கு வலது கை கொடுத்து, எப்பா நீ செய்கிற ஊழியத்தை தொடர்ந்து செய், இது தேவனால் வந்தது என்பதை உணர்கிற. பேதுருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் உண்டு. 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அவன் கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்புகிறாரு. கொர்நேலியு வீட்டுக்கு போய் இவன் பிரசங்கித்த பொழுது அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது பரிசுத்த ஆவினாலே அபிஷேகம் பெற்று அவர்கள் பேசுகிறதை பார்க்குறாங்க. அப்போ கூட இருந்த யூதர்கள் எல்லாம் பார்க்க ஐயோ ஆச்சரியப்படுறாங்க. நம்ம மேலே இருக்கிற இந்த தேவ கிருபை, இந்த வரம் இவர்கள் மேலேயும் கிரியை செய்கிறது. இவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஆண்டவர் பேதுருக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் படைத்ததை நீ தீட்டுன்னு சொல்லாத, எல்லாமே பரிசுத்தமானது, நீ கிளம்பி போன்னு சொல்லி பேதுருவும் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார். ஆனால் இந்த ஊழியத்திற்காக பிரித்து எடுத்தவர்கள் பவுலும் பர்னபாவும். பேதுருக்கு தெரியும் தேவன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய வெளிப்பாட்டுக்கு பேதுரு அங்கே கீழ்ப்படிந்திருக்கிறார். பேதுரு மாத்திரமில்லை, யாக்கோபும் அதற்கு உடன்படுகிறார். உடன்பட்ட பிறகு அதை நிறைவேற்றும்படியாக இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திருப்பணியை செய்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நிபந்தனையாக அங்கே வைக்கிறார்கள். 10ஆம் வசனம், தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். அவங்க ஒரே விஷயம் சொல்றாங்கப்பா, நீ ஊழியம் செய்யப்பா,
ஆனா இங்க நிறைய தரித்திரர்கள், ஏன்னா எருசலேம்ல மிகப்பெரிய வறட்சி அந்த காலகட்டத்தில் இருந்தபடினால, அந்த பகுதிகளை, யூதேயா பகுதிகளை பெரிய வறட்சி இருந்தபடினால அங்கே அநேகர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த தரித்திரர்களை, ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டியது உன்னுடைய கடமையாக இருக்குது. அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ விடுதலையாக ஊழியம் செய்யலாம், நாங்கள் உன்னை எந்தவித கட்டுப்பாட்டுக்குள்ளும் கொண்டு வர மாட்டோம். அதே நேரத்தில் நீங்க தரித்திரர்களை நினைத்துக்கொள். பவுலடியார் இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யும்படியாக பணத்தை ரைஸ் பண்றாரு, சப்போர்ட் ரைஸ் பண்றாரு, ஃபண்ட் ரைசிங் கேம்பெயின்லாம் நடத்துறாரு. மக்கதோனியா சபை உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். இன்னும் தெசலோனிக்காவில் இருந்த சபைகள் உதாரணத்துவமாக கொடுத்தது என்பதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இதையும் செய்கிறார். ரொம்ப அருமையான அந்த ஊழியம் இல்லையா? ஏழைகளை நினைவு கூறுவது. நான் சுவிசேஷத்தை, விடுதலையின் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சுவிசேஷத்தை சரியாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இல்ல, இயேசு நேசிக்கிறார், இயேசுவின் தேவைகளை பார்த்து கொள்வார், இயேசு உனக்காக யுத்தம் செய்வார் எல்லாம் சொல்லிடலாம். ஆனா தரித்திரர்களுக்கும் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நான் உதவி செய்ய தவறி போவேன் என்று சொன்னால், யாக்கோபு எழுதும்போது அழகா எழுத, நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை நீ செய்யாதே போனால் அது உனக்கு பாவமாக எண்ணப்படும். அப்ப நான் நற்செய்தி சொல்லுகிறவன் நற்செய்தியை செய்ய வேண்டும். நற்செய்தி பணி எப்படி ஆக போகிறது? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, the goodness of Christ, கிறிஸ்துவின் நன்மையை அறிந்து கொள்வதற்கு, அனுபவிப்பதற்கு வார்த்தையினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலும் நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யார் சொன்னா நான் மறந்துட்டேன், ஒரு ஸ்டேட்மெண்ட், preach the gospel all the time, if necessary use words. Preach the gospel all the time, if necessary use words. எப்பொழுதும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், தேவைப்பட்டால் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் சொல்றது தான் மட்டும்தான் குறியா வச்சிருக்கிறோம். சுவிசேஷமாக வாழ்வதை குறித்து பேசுகிறது இல்ல. The saying and the doing is very important. சொல்வதும் செய்வதும் மிக முக்கியம். But the most important part is the being. நான் யாராக இருக்கிறேன்? நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பது கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கை. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்லப்படல, சாட்சியாய் இருப்பீர்கள். The being is critically important than the saying and the doing. The being is very important. நான் யாராக இருக்கிறேன்? நான் நற்செய்தியாக வாழ வேண்டும். கிறிஸ்தவர்கள் 4 சுவிசேஷங்களை வாசிக்கிறார்கள். ஆனால் இந்த உலகம் 5வது ஒரு சுவிசேஷத்தை வாசிக்கிறது. அந்த சுவிசேஷம் கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய நீங்களும் நானும். கிறிஸ்தவர்கள் 4 சுவிசேஷங்கள், வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 4 சுவிசேஷங்களை தியானிக்கிறோம், படிக்கிறோம், கூர்ந்து கவனிக்கிறோம், தியானிக்கிறோம். இந்த உலகம் 5வது ஒரு சுவிசேஷத்தை படிக்கிறது. அந்த சுவிசேஷம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை, உங்களையும் என்னையும் இந்த உலகம் படிக்கிறது. நீங்களும் நானும் சுவிசேஷமா இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையினால்தான் எருசலேம் சபையார் பவுலடியார்கிட்ட சொல்லும்போது, ஐயா இதை நினைவிலே கொள்ளுங்க. 2 காரியம் என்னுடைய கிரியைகள் வெளிப்படுத்துகிறது. ஒன்று, அன்பை வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். கிரியைகள் ரொம்ப முக்கியம் நமக்கு. நான் சுவிசேஷமாக வாழ வேண்டும், என்னுடைய கிரியைகளிலே நான் சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறேன், நம்ம ஒரு பகுதியில் ஊழியத்தை செய்கிறோம்னு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கிற சோஷியல் ஈவில் ஹாஸ் டு பி அட்ரஸ்ட். அங்கே இருக்கிற சமூக பிரச்சனைகள் சரி செய்யப்பட வேண்டும். சொல்றது விளங்குதுங்களா உங்களுக்கு? மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எப்படி? என நற்செய்தி விடுதலை ஆக்கும் பொழுது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மக்கள் விடுதலை ஆகிறார்கள். இந்த குடிப்பழக்கத்தை அடிமைகளாக இருக்கிறவர்களுக்கு நாங்கள் நிறைய இந்த டீஅடிக்ஷன் சென்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை நடத்தி அதில் கொண்டு வந்து வச்சு அவர்களுக்கு வைத்தியம் பண்ணி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை திரும்பமாக குடும்பத்தோடு இணைத்து அவர்களை வழி நடத்துகிறது உண்டு. இதனுடைய சக்ஸஸ் ரேட் வந்து 16%, ஹையஸ்டே 16% தான் சக்ஸஸ் ரேட். டீஅடிக்ஷன் சென்டரில் வந்துட்டு அந்த குடிப்பழக்கத்தின் அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாகி வெளியே போய்
குடிப்பழக்கத்துக்கு மீண்டுமாக திரும்பாதவர்களுடைய எண்ணிக்கை 16% தான். அதான் ஹையஸ்ட். ஆனா ஒரு பகுதியில் பிள்ளைகளை கொண்டு ஒரு சின்ன ஸ்டேஜ் ட்ராமா பண்ணோம். ஸ்ட்ரீட் தியேட்டர்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா தெருக்கூத்துன்னு சொல்லலாம். அதை தெருக்கூத்துன்னு சொல்லலாம், ஸ்ட்ரீட் தியேட்டர்னு சொல்லுவாங்க. அப்படியாக நாங்கள் பிள்ளைகளை வைத்து அவங்க படுகிற வேதனையை, தகப்பனுடைய குடிப்பழக்கத்தினால அவர்கள் அனுபவிக்கிற கஷ்டத்தை ஒரு ஸ்ட்ரீட் தியேட்டர் ப்ரோக்ராமாக பண்ணி எப்படியாக அவர்கள் வாழ்க்கை விடுதலையாகி இருக்கிறது, அந்த விடுதலை அவங்க அப்பா அம்மாவுக்கும் கிடைக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க என்பதை குறித்து ஒரு ஸ்ட்ரீட் பிளே பண்ணோம். அநேக தகப்பன்மார் அன்றையிலிருந்து குடிப்பழக்கத்தை விட்டு விட்டார்கள். ஒரு வைத்தியம் செய்ய முடியாததை, ஏன்னா அந்த வைத்தியம் சில நேரங்களில் குடிப்பழக்கம் ஒரு நோயின்னு சொல்லுது, குடிப்பழக்கம் பாவம்னு சொல்றது இல்லை. குடிப்பழக்கம் என்ன? ஒரு நோய். இது நோய்க்கு தேவை என்ன? மருத்துவம். ஆனால் பாவத்திற்கு தேவை மீட்பர். குடிப்பழக்கத்தை நோயின்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்தா போதும். அதே குடிப்பழக்கம் என் பாவமாக, என்னை விட்டு போகாததாக, என்னை ஆளுகை செய்கிறதாக இருக்கும் என்று சொன்னால் அது பாவமாக இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு பேரை மாத்திடுறோம். பேரை மாற்றி அதுக்கு வேற விதமான சாயம் பூசி அதை வேற விதமாக நடத்த முயற்சிக்கிறோம். நோ, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சிக்னஸ், இட்ஸ் அ ஹேபிச்சுவல் சின். இது பழக்கத்தினாலே உண்டாகிற பாவம். பாவத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இரட்சகர் வேண்டும். நான் சுவிசேஷமாக வாழுகிற இடத்துல நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நீங்களும் நானும் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நாம் ஒளியாய் பிரகாசிப்போமானால் நம்மை சுற்றி இருக்கிற இருள் விலக வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற இருள் விலக வேண்டும். வறுமை அன்னைக்கு அங்க இருந்த பிரச்சனை, அதற்கான தீர்வை சபை தேடியது. நற்செய்தியின் ஒரு பகுதியாக. எதுக்கு பல்ராம்புரத்தில் we have to do this ministry? எதுக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப் பண்ணணும்? ஏன்னா கொஞ்சம் பேர் தான் வெளியே போய் கற்றுக்கொள்ள முடியுது, கொஞ்சம் பேரால் தான் வெளியே போய் பயிற்சி எடுக்க முடியுது. ஆனால் நிறைய பேருக்கு அதுக்கான ஆற்றல் இருக்குது, நிறைய பேருக்கு அதை நல்லா விளையாடக்கூடிய, சிறப்பாக விளையாடக்கூடிய திறமை இருக்குது, எபிலிட்டிஸ், காட் கிவன் எபிலிட்டிஸ். ஆனால் எல்லாராலையும் வெளியே போய் கற்றுக்கொள்ள முடியாது. இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சீர்பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளாக ஆற்றலை, திறமைகளை வளர்க்க வேண்டும். இது ஒரு வகை. ஸ்போர்ட்ஸ் ஒரே ஒரு பகுதி தான். இன்னும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்குது, கேரியர் டெவலப்மெண்ட் இருக்குது, சாஃப்ட் ஸ்கில்ஸ், நம்ம எப்படி பேசணும், எப்படி ஒருத்தர் அணுகணும், இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை கற்றுக்கொள்ள வேண்டியது. இப்போ நான் 2 காரியம் செய்ய முடியும். டெய்லி அரிசி பருப்பு மாதத்துக்கு ஒரு முறை வாங்கி கொடுத்து உதவி செய்யலாம். ஆனால் நான் டெய்லி அரிசி பருப்பு வாங்கி கொடுத்துட்டே இருந்தால் அந்த குடும்பம் மாதம் நான் கொடுக்குற அரிசி பருப்புக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த அரிசி பருப்பு வாங்கக்கூடிய ஆற்றலை அவர்கள் இடத்துல நான் பெருக பண்ணிட்டேன்னா அவங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவர்கள் முதலாவது தன்னிறைவு அடைவார்கள் தங்களில் தாங்களே. ஏன்னா நான் கொடுக்கும்போது என்ன ஆயிடுது, நான் பெரிய ஆள் ஆயிடுறேன், வாங்குறவங்க நான் மற்றவங்களை தாழ்த்தி என்னை உயர்த்தி போய் தான் என்ன செய்ய முடியுதாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள ஆற்றலை நான் வளர்க்கும் பொழுது, நம்ம அதற்கு இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்குள்ளாக அந்த ஆற்றலை பெருக பண்ணும் பொழுது அவங்க உயர்ந்து வருகிறார்கள். ஒன்று நமக்கு சமமாக இருப்பார்கள், அல்லது நமக்கும் மேலே போயிடுவாங்க. இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் மதுரவாயில் ஊழியத்தை ஆரம்பித்த காலத்தில் பஸ்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு போகிறதுக்கு என்கிட்ட காசு இருக்காது. அதனால் நடந்து போவேன். சாலிகிராமத்திலேருந்து நடந்து மதுரவாயிலுக்கு போவேன், வருவேன். சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது, அதனால் டீ கடையில் தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு இருப்பேன். இதை மனோபான எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு வாரத்துக்கு ஒருக்கா எனக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. அந்த 10 ரூபாய்க்கு நான் கணக்கு கொடுப்பேன். 7 ரூபா செலவாயிருந்ததுன்னா மீதி 3 ரூபாய் என் கையில் இருக்கும். அவர் 7 ரூபா தான் டாப் அப் பண்ணுவார், 10 ரூபா தான் கொடுப்பார். மொத்தமாக 10 ரூபா ஒரு மாதத்துக்கு, அவ்வளோ ஒரு வாரத்துக்கு இல்லை. அன்றைக்கு மனோபானம் செய்த உதவி இன்றைக்கு பலருக்கு நான் உதவி செய்யும்படியாக கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். He didn't give me just the money part. You understand? He didn't give me just the money. He also enabled me. எனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு, மற்ற காரியங்களுக்கு என்னை ஊக்குவித்தார். ஊழியத்தில் என்னை ஈடுபடுத்தினார். ஊழிய பயிற்சியை கொடுத்தாங்க 2 பேரும். என்னை ஊழியக்காரனாக செதுக்கி எடுத்தாங்க.
நான் கர்த்தருக்காக ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த பொழுது கர்த்தர் என் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அனைத்தையும் அவர் செய்து கொண்டார். நான் ஊழியத்தை செய்தேன், என் குடும்பத்தின் தேவைகளை ஆண்டவர் பார்த்து கொண்டார். அதற்கான வாய்ப்புகளையும் தேவன் ஏற்படுத்தினார். அப்போ நம்ம கிரியைகளினாலே சுவிசேஷ பணியை செய்ய வேண்டும். இந்த கிரியைகளை ஒரு பகுதி தான் அன்பை வெளிப்படுத்துகிறது, ஒரு பகுதி. இரண்டாவது ஒரு பகுதி தேவன் அன்பானவர், நீதியும் உள்ளவர். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது ஒரு தன்மைன்னு சொன்னால், தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறதும் ஒரு விஷயம். அப்ப தேவனுடைய பரிசுத்தத்தை என் கிரியைகளினாலே நான் காண்பிக்க, நான் வாழுகிற வாழ்க்கையிலே நான் பரிசுத்தத்தை பிறருக்கு காண்பிக்க வேண்டும். இந்த பரிசுத்த குலைச்சலான காரியங்களை நான் என்ன செய்யக்கூடாது, கொண்டு வந்து செய்ய கூடாது. அப்ப நான் அங்கே தெளிவாக என் சிந்தனையிலே நான் பரிபூர்ணம் அடைந்தவனாக, கிறிஸ்து இயேசுவினாலே விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியாலே நடத்தப்படுகிற நான் அன்பு நிறைந்தவனாக, தேவனின் தன்மையாகிய அன்பு நிறைந்தவனாகவும், அதே நேரத்தில் பரிசுத்தமும் நீதியும் நிறைந்தவர்களாக வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அங்கீகரிச்சாங்க, கை கொடுத்தாங்க, தூக்கி விட்டாங்க. இப்போ கலாத்தியாவுக்கு வர்றாங்க. என்ன செய்யறாங்க? பேதுருவும் தலைவர்களும் அங்கே வருகிறார்கள். பேதுரு தான் தலைமைத்துவத்தில், லீடர்ஷிப் வந்து பேதுரு மாத்திரம் வருகிறார். மற்றவர்கள் அங்கே அவரோடு கூட ஒரு கூட்டம் வருகிறது. ஆனால் இவர் முதலாவது வந்த பொழுது அங்கே இருந்த கிரேக்கர்களோடு அல்லது புறஜாதியாரோடு நலமாக பழகினார். அவங்களோட சாப்பிட்றது, அவர்களோடு பணிவிடை செய்கிறது, அவர்களோடு கூட இசைந்து இருக்கிறதாக இருந்தார். எருசலேமிலிருந்து சில யூதர்கள் வந்த உடனே திடீர்னு இந்த யூதர்களுடைய மனநிலை என்ன, நான் பெரிய ஆளு, ஏன்னா நான் யூதன், மற்றவர்கள் எல்லோரும் என்னோட தாழ்ந்தவர்கள், இவர்கள் யூதர் இல்லாததுனாலே இவர்கள் பாவிகள். இவர்கள் யாரு? இவங்க ஏன் பாவிகள்? ஏன்னா இவர்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் இல்லை, நாங்க தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். இவர்கள் உணர்ந்து கொள்ளாதது, ஆபிரகாமின் மூலமாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உடன்படிக்கையும் ஆபிரகாம் மூலமாக உலகத்தில் உள்ள அனைத்து ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். யூதர்கள் மாத்திரம் இல்லை, அதன் ஆரம்பமாக இஸ்ரவேல் என்கிற ஒரு கூட்டத்தை, ஜனக்கூட்டத்தை தேவன் ஏற்படுத்தினார். ஆனால் ஆசீர்வாதம் உலகம் எங்கிலும் இருக்கிற அனைவருக்கும் போய் சேர வேண்டும், இந்த தெளிவு வேணும். ஆனால் இந்த யூதர்கள் உள்ள புகுந்து தங்களை பெருமை உள்ளவர்களாக காண்பித்துக் கொள்கிறதுனால பேதுரு என்ன செய்கிறாரு? எப்படி எனில், யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாரோடே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். ஓகே, அந்தியோக்கியாவுக்கு வந்த பொழுது இவர் இந்த வேலையை செய்யறாரு. அந்தியோக்கியாவுக்கு பேதுரு வருகிறாரு. வந்த பொழுது மற்றவர்களோடு கூட சேர்ந்து சாப்பிடுகிறார், எல்லாரோடையும் நலமானதை செய்கிறார். ஆனா மற்ற யூதர் அவனோட கூட, யூதர்கள் வந்த உடனே, விருத்த சேதனம் உள்ளவர்கள் வந்த உடனே அதுக்கு பயந்து பிரிந்து அவங்களோட சாப்பிடுறத அவாய்ட் பண்றாரு. அவங்களுடைய ஐக்கியத்தை என்ன செய்கிறாரு? அவாய்ட் பண்றாரு. இதை பார்த்த பவுலுக்கு கோபம் வருது. என்ன செய்கிறான்? 11ஆம் வசனம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். அவனை என்ன செய்தாரா? முகமுகமாய் எதிர்க்கிறார். When you are committing a public sin or a sin to the larger crowd, your confession should be public. If it is your personal sin affecting yourself, நீ தனியா தேவனிடத்தில் அதை செட்டில் பண்ணிக்கணும். அல்லது உன்னுடைய பிரச்சனை, நான் சொல்றது தமிழ் இங்கிலீஷில் போயிட்டேன், மன்னிக்கணும். நீங்கள் என்னுடைய தனிப்பட்ட பாவம் என்னை பாதிக்கக்கூடிய தனிப்பட்ட பாவமாக மாத்திரம் இருக்க பட்சத்தில் நான் தேவனோடு கூட அதை ஒப்புரவாக்கி சரி செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய தவறு என்னையும் என்னை சார்ந்திருக்கிற ஒரு சிலரை பாதிக்கும் என்று சொன்னால் நான் அவர்களோடு கூட அதை ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் என்னுடைய தவறு ஒரு சபையை அல்லது ஊழியத்தை, கிறிஸ்தவத்தை பாதிக்கும் என்று சொன்னால் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும், நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால தான் முகமுகமாய் அவனோட என்ன செய்யறாரு? வாக்குவாதத்திற்குள்ளாக வருகிறார். ஐயா, நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறையே, நீ சுவிசேஷமாக நடக்கிறியா? இப்போ வந்து இது பேதுருக்கு தெரியாத விஷயம் கிடையாது.
ஏன்னா பேதுருவும் நான் ஏற்கனவே சொன்னது போல கொர்நேலியு வீட்டுக்கு போய் பிரசங்கம் பண்ணி அங்கே தேவனுடைய அற்புதத்தை பார்த்து தேவன் அவர்களை அங்கீகரித்திருக்கிறார், ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அறிந்தவன், அனுபவித்தவன். ஆனா இங்க வந்து என்ன செய்யறான்? மாயை பண்றான். இந்த மாயையை பார்த்து பவுலடியாருக்கு கோபம் வருது. கோபம் வந்த உடனே அதை சுட்டி காண்பிக்கிறார். சுட்டி காண்பித்தவர் நிறைய காரியங்களை பார்க்கணும். 16-17 வசனங்களை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுகிறதில்லை, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே கிறிஸ்து இயேசுவை விசுவாசிப்பதினாலே தான் எனக்கு மீட்பு என்பதை நான் அறிந்திருந்தும் நான் கிரியைகளுக்கு உட்படுவேன் என்று சொன்னால் அல்லது இப்படி சொல்லாமா, நான் பழைய பாரம்பரியத்திற்கும் பழைய சுபாவங்களுக்கும் பழைய தன்மைக்கும் என்னை உட்படுத்துவேன் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில வேற சில நடவடிக்கைகள் இருந்தது, சில குணாதிசயங்கள் இருந்தது, சில தன்மைகள் இருந்துச்சு. கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு அது மாறி இருக்கணும். ஏன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. இந்த புதிதாக்கப்படுகிற பரிசுத்தத்திற்குள்ளாக என்னை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. அதில் நான் குறைவுபடுவேன் என்று சொன்னால், கிறிஸ்து தவறுகளை நான் தவறுகிறேன். ஏன்னா நான் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க, திரும்ப அந்த பாரம்பரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆனா பேதுரு இஸ் a timid person, பயந்த சுபாவம் உடையவர். இவர் டக்குன்னு என்ன பண்றாரு? பயந்து யூதர்கள் எங்க தப்பா நினைச்சுக்க போறாங்களோ, ஏன்னா இவருடைய ஊழியம் யார் மத்தியில? யூதர்கள் மத்தியில. ஆகையினால யூதர்கள் தப்பா நினைச்சுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க வந்தோன்னு வேற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த நடிப்பு அவர்களுக்கு பிடிக்கல, அவரை குற்றப்படுத்துகிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே, அப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கும்படி நாடுகிற நாமும் இந்த துரோகத்தை, இந்த பாவத்தை செய்வோமானால் இது எப்படி சரியா இருக்கும்? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற நியமனத்தை மீறுகிறவர்களாக இருப்போமே. அதனால சொல்றாரு, இதை நான் அங்கீகரிச்சேனா பேதுரு, உன்னுடைய கிரியை கரெக்டுன்னு நான் அங்கீகரிச்சேனா, அதை நான் பப்ளிக்காக கண்டம் பண்ணேனா, அதை நான் தட்டி கேட்கலைன்னா சபையாருக்கு தவறான கருத்தை நான் போதிக்கிறவனாய் மாறி போவேன். ஆகையினாலே என்னுடைய சுவிசேஷத்தை நான் எதை இடித்தேனோ அதை நான் திரும்பமாக கட்டுகிறவனாக மாறிப்போவேன். ஒரு காலமும் நான் அதுக்கு இடம் கொடுப்பது இல்லை. எனக்கு தெரியும் என்னுடைய சுபாவமும் என்னுடைய முந்தினைய வாழ்க்கையும் சில நேரங்களிலே எனக்கு முன்பதாக வந்து என்னை இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. சில நேரத்தில் கஷ்டம்தான் இல்லை, ரோஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சிலர்லாம் காரம் ஜாஸ்தியாக போட்டு சாப்பிட்றவங்க, சிலர் உப்பு ஜாஸ்தியாக போட்டு சாப்பிட்றோம்னு நினைக்கிறேன். சில தன்மைகள் நமக்குள்ளாக இருக்குது. ரோஷம் டக்குன்னு வந்துடும், பயம் டக்குன்னு வருது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் கட்டப்படும் பொழுது I cannot do that. I have to live a life that is dedicated to Christ. கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். மாய்மாலம் பண்ணக்கூடாது. இன்றைக்கு நம்மை பார்க்கிறவர்கள் மாய்மாலமற்ற கிறிஸ்தவர்களாக பார்க்கிறார்களா? அன்பும் தூய்மையும் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்னுடைய கிரியையிலே காண்பிக்கப்படுகிறதா? அதுதான் நற்செய்தி. பேதுரு நடித்ததினாலே, மாயம் பண்ணினதினாலே, நீங்கள் முன்னாடி வாசிச்சிங்கன்னா பர்னபா கூட இழுப்புண்டு போனான். 13ஆம் வசனத்தில் இருக்குது. பர்னபா கூட பேதுருடைய மாயைக்கு தலைவர்களே இழுக்கப்பட்டா, மற்றவங்களாம் இல்லை. சொல்றாரு, நாம் இணையானவர்கள், கிறிஸ்துவுக்குள் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கருப்பு என்றும் இல்லை, வெள்ளை என்றும் இல்லை, படித்தவன் என்றும் இல்லை, படிக்காதவன் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, மேதை என்றும் இல்லை, முட்டாள் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக அனைவரும் சமமே. ஏன்னா ஒரே இரத்தத்தினாலே, ஒரே தேவ கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த பரிசுத்த வாழ்வை நான் வாழ்வதற்கு
எனக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிற காரியம் என்ன? 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட பவுலடியார் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். என் பாவத்திற்கு, என் துன்மார்க்கத்திற்கு, என்னுடைய பாரம்பரியங்களுக்கு, என்னுடைய பழைய சுபாவங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து கிறிஸ்துவோடு கூட நான் மரித்து போனேன். என் பாவங்களுக்கு நான் மரித்திருக்கிறேன். அப்புறம் ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக. என் பாவங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அனுபவம் எனக்கு இருக்குமானால் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்தும் இருப்பேன். இப்பொழுது பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்காக மாத்திரமே நான் வாழுவேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து அங்கே ஒரு வாழ்வின் மாதிரியை காண்பிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்முடைய சுவிசேஷம் எப்படி இருக்குது? நான் சுவிசேஷத்தை சொல்லுகிறேனா, சுவிசேஷமாக வாழ்கிறேனா, அல்லது சுவிசேஷமாகவே இருக்கிறேனா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய கிரியைகள் தேவனுடைய அன்பையும் நீதியையும் வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறதா? பழைய சுபாவங்கள் களைந்து புதிய மனிதனை தரித்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளான புது சிருஷ்டியாக உங்கள் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையும் மாற்றப்பட்டு இருக்கிறதா? மெய் விடுதலை அனுபவிக்க நாம் பழகி கொள்வோமானால் அந்த விடுதலையின் வாழ்வுக்குள்ளாக பிறரையும் நடத்த முடியும். எனக்குள்ள விடுதலை இல்லை, எனக்குள்ள சுவிசேஷம் இல்லை, எனக்குள்ள கிறிஸ்து நிறைவு பூரண புருஷராகலைன்னு சொன்னால் என்னுடைய சுவிசேஷம் விருதாவாக இருக்கும், என்னுடைய ஊழியம் விருதாவாக இருக்கும், என் வாழ்க்கை விருதாவாக இருக்கும். கர்த்தர் குறைவுள்ள வாழ்க்கை அல்ல, பரிபூரண வாழ்க்கை வாழ உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அதை வாழ நீங்களும் நான் ஆயத்தமாக கண்களை முடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, கள்ள போதனைகளினாலே பாதிக்கப்பட்ட திருச்சபையை மீட்கும்படியாக பவுலடியார் மேற்கொண்ட முயற்சியை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் தியானித்தோம். பேதுருவாக இருந்தாலும் இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை வாழ்ந்து காண்பித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று நிரூபிக்கும்படியாக பவுலடியார் அவரை கண்டித்ததை நாங்கள் பார்க்கிறோம். பர்னபாவையும் கண்டித்ததை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான அந்த வாழ்வை அவர் எடுத்து காண்பித்ததை பார்த்தோம். கிறிஸ்துவின் தன்மை வெளிப்பட கிறிஸ்துவுக்குள்ளாக சிலுவையிலே மறையுண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்து பரிசுத்தமாய் வாழும்படியான வாழ்க்கையை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு காண்பித்ததற்காக நன்றி சொல்கிறோம். விடுதலையும் பரிசுத்தமும் நிறைந்த வாழ்வை கர்த்தர் எங்களுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.